குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள போப்தேவ்காட் பகுதியில் நேற்று இரவு 11 மணியளவில் 21 வயது இளம்பெண்ணும் அவரது நண்பரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது 3 பேர் காரில் வந்தனர். காரிலிருந்து இறங்கிய ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் இப்படி அமர்ந்து பேசக்கூடாது என கண்டித்தார். இருவரையும் போட்டோ எடுத்தார். திடீரென அவர்கள் வலுக்கட்டாயமாக இளம்பெண்ணை காரில் ஏற்றினர். தடுக்க வந்த நண்பரை அந்த ஆசாமிகள் சரமாரியாக தாக்கிவிட்டு மரத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்றனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை நிறுத்தினர். இளம்பெண்ணை 3 பேரும் சேர்ந்து காரிலேயே பாலியல் பலாத்காரம் செய்தனர். அதன் பிறகு 3 பேரும் காரில் தப்பினர். இன்று காலை நினைவு திரும்பியதும் இளம்பெண் போலீசில் புகார் அளித்தார். பெண்ணின் உடலில் பல காயங்கள் இருந்தன. அவரை போலீசார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவரது நண்பரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து புனே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தில் தொடர்புடைய பதான் என்பவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். எஞ்சிய 2 பேரை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவத்துக்கு சரத்பவார் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே அரசு பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக உத்தவ் சிவசேனா கட்சி குற்றம் சாட்டியது. மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த சம்பவங்களை தடுக்க உள்துறை எதுவும் செய்வதாக தெரியவில்லை என சரத்பவாரின் என்சிபி கட்சியை சேர்ந்த சுப்ரியா சுலே கூறினார்.